பரணி அப்படியே சண்முகத்தை அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. எழுந்திரிச்சு உட்காந்து சண்முகம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சண்முகம் எழுந்துருடா அப்படின்னு சொல்றாங்க. யாடா கூப்பிடுறா அப்படின்னு எழுந்திரிச்சு பாக்குறாங்க. உட்காந்துட்டு இருக்காங்க பரணி. ஏம்புல இந்த நேரத்துல எதுக்கு என் வம்புழுக்கிற? நான் தான் 1/2 கிலோமீட்டர் தள்ளி தானே படுத்திருக்கேன். சிரிச்சுக்கிட்டே ஏன்டா பதற, உன்னை எழுப்பணும்னு சத்தமா கூப்பிட்ட. கோவமாலாம் கூப்பிடல. ஏம்புல நீதான் இதெல்லாமா பேசுற? இதெல்லாம் கனவா நினைவா அப்படின்னு கண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிறாரு சண்முகம். சிரிச்சு பேசுற பார்த்துட்டு ஏம்புல சிரிச்சுலாம் பேசுற? ஆமா, மனுஷன்னா சிரிச்சுதான் பேசுவாங்க. அதுக்கு என்னடா? இல்ல மனுஷங்கிட்ட சிரிச்சு பேசுவ, ஆனா என்கிட்ட பேச மாட்டியே, அதுதான் கேட்டேன். நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன்டா. இல்ல இது கனவா நனவான்னு பார்த்தேன். இது கனவெல்லாம் இல்ல, நனவுதான். பேசாம படு அப்படின்னு சொல்றாங்க பரணி. அவங்க சொன்னோன்னே படுத்துறாரு சண்முகம். ஏண்டா குளிர்ல நீ இப்படியா படுப்ப? போறவங்க கூட போத்தாம படுக்கிற? ஒவ்வொரு தடவை இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கணுமா? ஆள் ஒருத்தர் போத்தி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து சண்முகத்துக்கு போத்தி விட்டுட்டு படி இப்போ அப்படின்னு சொல்றாங்க பரணி. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு சண்முகம். இதுல வேற குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க பரணி. இதை பார்த்தோன்னே என்னடா இது கனவா நனவா? கடவுளே, இது கனவா எதுவும் இருக்கக்கூடாது, நனவாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு சண்முகம். அடுத்ததே காலையில ஆயிருது. பரணி வெளியே கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு உள்ள வர்றாரு சண்முகம் அப்பா. அப்பதான் டீய ருசிச்சு ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காரு சண்முகம். டே கூட அந்த டீய அப்படின்னு வாங்குறாங்க. ஏப்பா ஒரு நிம்மதியா டீயும் கூட எனக்கு குடிக்க விட மாட்டியா? டே பரணி வெளியே கோலம் போட்டுட்டு இருக்காடா. ஐயோ மறுபடியும் கோலம் போடுறாளா அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்றாரு. ஐயோ இப்படிப்பட்ட புள்ளைய பத்தி நான் என்னடா பண்ண போறேன்? கட்டின பொண்டாட்டி வெட்ட வெளியில உட்காந்து கோலம் போட்டுட்டு இருக்கா, இங்க உட்காந்து டீய குடிச்சிட்டு இருக்க. அறிவுல உனக்கு? எப்போ ஒரு டீ தானே குடிக்க, அதுக்கே இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ற? இளைய சண்முகம் மண்டையில ஒண்ணு போட்டன்னா பாத்துக்கா. இந்த அந்த கொடைய புடி. வாசல்ல அவ கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த கொடைய புடிச்சுக்கிட்டே இருக்கிற, சரியா? எப்போ அவளே கோலத்துல இன்னும் எத்தனை நாள் பாக்கி இருக்குன்னு சொல்லி கோலம் போட்டுட்டு இருப்பா. அத போய் கொடை பிடிக்க சொல்லி என்ன வெறுப்பேத்த பாக்குறியா? ஏனே அது போன மாசம் இல்ல, இது இந்த மாசம் இல்ல. சொல்றத முதல்ல கேளு. போல போல என்னப்பா நீ போன மாசம் இந்த மாசம் சொல்லுத? என்னப்பா நீ? ஐயோ கடவுளே, உன்னை எல்லாம் எவன்டா இழந்தாருன்னு சொல்லிட்டு தெரியுறானுங்களோ. நான் சொல்றத கேளு. போல கொடைய எடுத்துக்கிட்டு போலன்னு வச்சு என் டீய ஊத்தி விட்டுரும். போல விடு விடு, கொடைய விடு, நான் வாங்கிட்டு போறேன். விடுப்பா கொடைய. இன்னைக்கு அம்மாவாசை கூட இல்ல, ஏன் இப்படி கொட்டு பைய மாதிரி பேசிட்டு இருக்கிறா தெரியலையே. ஏப்பா ஏலே சண்முகம், நீ முதல்ல போய் வேலையை பாரு, நான் சொல்றது மட்டும் செய். சரி சரி விடு விடு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த கொடையை வாங்கிட்டு போறாரு. சண்முகம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு, உன்னை பெத்த அதுவும் மக்கா பெத்து வச்சிருக்கனே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. அவரு பயந்துகிட்டே சண்முகம் வர்றாரு. பார்த்தா கோலம் அழகா போட்டிருக்காங்க. அப்பாடா எத்தனை நாள்னு போடாம விட்டாலே கோலத்துல அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்காரு. இதை விட கொடை வேற பிடிக்கிறாரு சண்முகம். ஏனே சண்முகம், எதுக்கு இப்ப கொடை பிடிக்கிற? மழையும் இல்ல வெயிலும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எப்பா என்னப்பா சொல்றது அப்படின்னு சொல்லி ஜாட பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா பார்த்து சண்முகம். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பா. மார்கழி வந்துருச்சுல்ல, அதான் பனி ரொம்ப குளிரா இருக்கும், அதான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சேராதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சண்முகம் இப்படி சொல்லிட்டு இருக்க? சரி கோலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. சூப்பரா இருக்குது, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான் சொல்றியா அப்படிங்கிறாங்க. அது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அம்மாவோட சமையல் சுமாரா தான் இருக்கும், ஆனா என் அம்மாவோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் நீ போட்ட கோலம் எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஓ நீ அப்படி வர்ற. ஓகே ஓகே. ஏன் சண்முகம், உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும், உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு சண்முகம். எவ்வளவு பிடிக்கும் சண்முகம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுமா பரணி? கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம கண்ணுல பார்த்தா தெரியுமா? தெரியாது சண்முகம். நம்ம கடல் தான் பார்க்க முடியும். அதே மாதிரிதான் காதல் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்க்க முடியாது. உன்னை அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அப்ப பரணி சொல்றாங்க, சண்முகம் உனக்கு இந்த வைரஸ் இதெல்லாம் தெரியுமா? ஏல என்ன சொல்ற? தெரியல. அது நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா பயங்கரமா படுத்து எடுக்கும். அதே மாதிரிதான் இந்த காதல்ங்கிறதும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னாலதான் வர்றது. ஆனா அது இவ்வளவு ஒரு சுகமானது, சந்தோஷத்தை கொடுக்க கூடியதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நானெல்லாம் உன் மூஞ்சிர நினைச்சு பாப்பேன்னு நான் நினைக்க கூட இல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்பே ஒரு ஆள் வர்றாரு. அண்ணே பிரசிடென்ட் அண்ணே, எனக்கு ஒரு வேலை வேணும். டே இப்ப பேசுறியாடா? டே போடா போடா, நான் உனக்கு உங்க முதலாளிகிட்ட பேசுறேன் போ அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அண்ணே அதெல்லாம் போக முடியாது, நான் உனக்கு ஒரு டேபிள் வித்தேன், நீ அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்ட. இதுல வேற முதலாளி வேற அடிச்சிட்டாரு. அந்த முதலாளி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான். இப்ப நான் ஒன்னும் பண்ண முடியாது, அங்கேயும் போய் சேர முடியாது, நான் உங்க கூட தான் சுத்தணும். எனக்கு 12,000 ரூபாய் வர்ற மாதிரி ஒரு வேலையை மட்டும் வாங்கி கொடு. அப்படி வாங்கி கொடுக்கலன்னா என் பொண்டாட்டி புள்ளியோட நான் இங்க நின்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா சரிடா வாங்கி தரேன், விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் கோலம் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. கோலப்படியில எல்லாம் எடுத்துக்கிட்டு சரி உள்ள போலாமா அப்படின்னு கேக்குறாங்க பரணி. போகணுமா அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பரணி சொல்றாங்க, எனக்கும் அப்படிதான் இருக்கு, ஆனா உனக்கும் வேலை இருக்கு எனக்கும் வேலை இருக்குல்ல, போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கான்ஸ்டபிள் வராரு. சார்வால் என்ன
என்னாச்சு சைக்கிளை தள்ளிட்டே வருவீங்க, இன்னைக்கு ஓட்டிட்டு வர்றீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சண்முகம் சர்வால் ஜோடி பொருத்தம் ஆமோ சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே பயங்கர சந்தோஷமாயிருது சண்முகத்துக்கு. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும், ஜோடி பொருத்தம் அமோகம் இல்ல அப்படின்னு. அண்ணாச்சி தயவு செய்து இன்னொரு வாட்டி சொல்றீங்களா அப்படிங்கிறாரு சண்முகம். அந்த திருப்பியும் அந்த டைலாக்க கான்ஸ்டபிள் சொல்றாரு. அண்ணாச்சி இன்னும் ஒரு வாட்டி சொல்றீங்களா அண்ணாச்சி? இலை சண்முகம் அப்படின்னு சொல்றாங்க பரணி. அண்ணாச்சி இன்னொரு வாட்டி சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாரு சண்முகம். இலே எனக்கு வேற வேலை இல்லையா, நான் ஸ்டேஷனுக்கு போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பரணி சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. என்ன புள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். யூ ஆர் வெரி ஃபன்னி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு கணத்துல லைட்டா செல்லமா தட்டிட்டு போறாங்க பரணி. பரணி கையில கோலமாவு ஒட்டி இருக்குல்ல, அது அப்படியே கணத்துல இருக்கு. ஒரே சந்தோஷத்துல இருக்காரு சண்முகம். அடுத்தது ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஆமா அவன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க ரத்னா கிட்ட பரணி. யார கேக்குற? அட உங்க அண்ணனத்தா அப்படின்னு. எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷக். ஆன வாக்குல பாத்துட்டு இருக்காங்க. இலை சண்முகம் வாடா வாடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஏப்பா இப்படி கூப்பிட்டு இருக்கிற? அந்த தோட்டத்துல எல்லாத்தையும் செடி எல்லாத்தையும் வெட்டிட்டு இருந்த, நீ எதுக்குப்பா கூப்பிடுற அப்படிங்கிறாங்க. நான்லாம் கூப்பிடல, உன் பொண்டாட்டி தான் கூப்பிட்டா. ஏழை கூப்பிட்ட அப்படின்ட்டு வர்றாங்க. ஏன் சண்முகம் இவ்வளவு கோவமா கேக்குற அப்படின்னு கேக்குறாங்க பரணி. இல்ல சொல்லு ஏன் கூப்பிட்ட அப்படிங்கிறாரு சண்முகம். இந்த 2 சிலையில எந்த சிலை நான் கட்டட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை ஏன் கேக்குற, எங்கிட்ட கேக்குற அப்படிங்கிறாங்க. சொல்லு சண்முகம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா எல்லாம் இந்த தாயத்தோட மகிமை தான் அப்படின்னு சொல்லி கனி சொல்றாங்க. 3 பேரும் சேர்ந்து நங்கு 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 நங்குன்னு கனிக்கு ஒரு கொட்டு ஊக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாரிய செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு பரணி சொல்றாங்க, சூப்பர், உனக்கும் அறிவு இருக்குல்ல, சரி நீ வெயிட் பண்ணி இந்த சாரிய கட்டிட்டு வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. எப்பா முருகா என்ன நடக்கு அப்படின்னு மேல பார்த்துட்டு அப்படி கீழே குமிறாரு. பார்த்தா வர்றாங்க பரணி. இவர் எந்த சாரி சொன்னாரோ சேம் சாரிய கட்டிட்டு வராங்க பரணி. எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க பரணி. ஏம்பல அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு சண்முகம். இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்த அவங்க அப்பா தங்கச்சிங்க எல்லாருக்குமே மூஞ்சி மாறுது. ஏ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பரணி சொல்றாங்க, சரி சரி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போலாம், நீ தான் என்ன டிராப் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னு ரத்னாக்கு பயங்கர ஷாக். என்னது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்குது சண்முகத்துக்கு. சரி சரி போறவ வேற யாரும் உன்ன டிராப் பண்ண போறா, வா போலாம் அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அதுக்கப்புறம் வேக வேகமா வெளியே போறாரு. வண்டியோட பின் சீட் இருக்குல்ல, அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு உட்கார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் டாட்டா காமிக்கிறாங்க. நம்ம பரணி சண்முகம் 2 பேரும் சந்தோஷமா டாட்டா காமிச்சிட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒரு பூக்கார அக்கா போறாங்க. பிரசிடென்ட் ஐயா இந்தாங்க பூ வாங்கிங்க அப்படின்னு சொல்லி பூ வந்து பரணி கிட்ட குடுக்குறாங்க. பரணி சொல்றாங்க, ஏண்டா இவ்வளவு ஸ்லோவா போற, இங்க பாரு அந்த பூக்கார அக்காவே பூவை என் கையில கொடுத்துட்டு போறாங்க, அப்ப எவ்வளவு ஸ்லோவா போறேன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அட சரிதான் நான் போனது, ரூல்ஸ மதிக்கணும்ல, ரோட்ல குண்டு குழி இருந்தா நான் குண்டு குழியில விட்டேன்னா நீ என் மேல மோதி போட்டு என்னவே திட்டுவ, எதுக்கு வம்பு, நம்ம மெதுவாவே போலாம், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து அப்படிங்கிறாங்க. எதுக்கு நிறுத்த சொல்ற? அட்ட நிறுத்த ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. சரின்னு வண்டி நிறுத்துறாங்க. பூக்காரக்கா பூ கொடுத்தாங்களா, அந்த பூவை தலையில வச்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீட்ல உட்காந்துட்டு சண்முகம் தோள் மேல கை வைக்கிறாங்க. வண்டி ஓட்டிட்டு நெளியறாரு. ஏல சண்முகம் எதுக்கு நெளியற? இல்ல இடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா உடனே அவங்க சண்முகத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தோல்ல சாஞ்சிட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. ஏலே இதெல்லாம் நிஜமாலே அப்படின்னு சொல்றாரு சண்முகம். ஆமா நிஜம்தான், கொஞ்சம் வேகமா வண்டி ஓட்டலாம்ல, ஏலே உனக்கு கேக்கா அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். என்னது மியூசிக்? இல்லையே கேக்கலையே, இரு இப்போ உனக்கும் கேக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து சாங்கா பிளே பண்றாரு சண்முகம். இதெல்லாமே 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் போதே நடக்குது. இப்போ மியூசிக் கேக்குதா? கேக்குதுடா சண்முகம், இப்ப பாரு வண்டி சும்மா பிளைட் மாதிரி பறக்கும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செம்ம ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சௌந்தரம் பாண்டி வந்து நடு ரோட்ல ஒருத்தர் கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து வந்த ஸ்பீடுல பாத்தீங்கன்னா சௌந்தர பாண்டி கூட ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, ஒரு அண்ணாச்சி, அவரோட வேட்டியவே உருகிட்டு போயிருது சண்முகத்தோட வண்டி. எவனா அவன் அப்படின்னு நிமிந்து பாக்குறாரு சௌந்தர பாண்டி. பார்த்தா பயங்கர ஷாக். சண்முகமும் பரணி 2 பேரும் ஒன்னா போறத பார்த்துட்டு பயங்கர காண்டா இருக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.